நம்ம பல்லவனோட நம்பரை கேட்ட காயத்ரிக்கும் பல்லவனுக்கும் லவ் ஆரம்பிச்சிடுச்சு. சோழன் மேல நம்ம நிலாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் வரப்போகுது. இப்படி இனி ஐயனார் துணை ரொம்பவே விறுவிறுப்பா இருக்க போகுது. வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சாரிங்க, நான் நிலாவை வெறுப்பேத்த தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு நம்ம சோழன். அதுக்கு காயத்ரி இருந்துகிட்டு, ஏங்க அதுக்காக என்ன ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க? முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு நீங்க என்ன மூட்ல பேசுறீங்க அப்படின்னு தெரியலங்க. நீங்க லவ் பண்ற மாதிரி பேசுற மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இதெல்லாம் ஏன் தப்பு தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காயத்ரி இருந்துகிட்டு, கொஞ்சம் கூட என் மேல லவ் இல்லையாங்க அப்படின்னு திரும்பவும் கேக்குறாங்க நம்ம சோழன் கிட்ட. உடனே நம்ம சோழன் இருந்துகிட்டு, இல்லங்க நான் ஃப்ரெண்ட்ஸா தான் பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா அது எல்லாமே தப்பாயிடுச்சுங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம நிலாவும் இருந்துகிட்டு, ஏங்க என்னைய வெறுப்பேத்த இந்த மாதிரியா பண்ணுவீங்க? இப்ப பாருங்க எவ்வளவு தூரம் போயிருச்சுன்னு அப்படின்னு நம்ம நிலாவுமே கோவப்படுறாங்க. நம்ம சோழன் இருந்துகிட்டு, சாரிங்க நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி கிட்டையும் நிலா கிட்டையும் மன்னிப்பு கேட்டோன்னே ரெண்டு பேருமே நார்மல் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு நம்ம சோழன் பல்லவன் ஸ்டார்டிங்ல காயத்ரி பல்லவனா தான் பாக்குறதா நினைச்சுக்கிட்டு இருந்தாருல, அந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே நம்ம காயத்ரிக்கும் பல்லவனை பிடிச்சு போகுது. ஏற்கனவே 2-3 டைம் வெளியில எல்லாம் பார்த்து பேசியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம சோழன் கிட்டையும் நிலா கிட்டையும் காயத்ரி சொன்ன உடனே, இவ்வளவு நடந்திருக்கு நம்ம கிட்ட சொல்லல பாருங்களேன் அந்த பல்லவன். டேய் பல்லவா, உனக்குள்ள ஏதோ இருக்கு பாரு அப்படின்னு நம்ம சோழன் சொன்னதுக்கு நிலா இருந்துகிட்டு, ஏங்க அவன் உங்களை மாதிரி எல்லாம் இல்ல, அவனை தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவனுக்கு சப்போர்ட் கேட்கறாங்க நம்ம நிலா. உடனே சோழன் இருந்துகிட்டு, விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவை கலாய்க்கிறாரு நம்ம சோழன். உடனே நம்ம காயத்ரி இருந்துகிட்டு, ஆக்சுவலா எனக்கு பல்லவனையும் பிடிக்கும் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றாங்க நம்ம காயத்ரி. உடனே நம்ம சோழன் இருந்துகிட்டு, இது அவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஷாக் ஆகுறாரு நம்ம சோழன். உடனே நிலா இருந்துட்டு, மூடுங்க ரொம்ப ஷாக் ஆகாதீங்க, வேணும்னா நீங்க பல்லவன் கிட்ட பேசி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நிலா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே நம்ம காயத்ரி இருந்து வெட்கப்பட்டுக்கிட்டு, ஆக்சுவலா எனக்கும் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்த உடனே நம்ம சோழன் இருந்துகிட்டு, பேசாம பல்லவனோட நம்பரை வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பல்லவனோட நம்பரை கொடுக்குறாரு. நம்ம காயத்ரி தயங்கிக்கிட்டு, இல்லங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தயங்கினோன்னு, அட உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுங்க, சும்மா பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் நம்பரையுமே கொடுக்குறாரு. உடனே நம்ம நிலா இருந்துகிட்டு, ஆக்சுவலா பல்லவன் ரொம்ப நல்லவர், இது சும்மா ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை பத்தி சொன்ன உடனே நம்ம சோழன் இருந்துகிட்டு, ஏங்க ஃப்ராடுலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம காயத்ரி இருந்துகிட்டு, ஆமாங்க இவர் சரியான ஃப்ராடு, எவ்வளவு தூரம் என்ன ஏமாத்திருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் நிலாவும் நம்ம சோழனை போட்டு கலாய்ன்னு கலாய்க்கிறாங்க. 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சோழன் இருந்துகிட்டு, ஏங்க பல்லவனுக்கு இப்பதானே காலேஜ் விடுற நேரம், வாங்க பேசாம போய் அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நிலாவை கூப்பிடுறாங்க. உடனே நம்ம நிலாவும் இருந்துகிட்டு, பேசாம நீங்களும் வாங்கலேன் அப்படின்னு காயத்ரி கூப்பிட்டோன்னே, ஐயோ நான் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க நம்ம காயத்ரி. உடனே நம்ம நிலாவும் இருந்துகிட்டு, அட பரவாயில்ல வாங்க, உங்களை பார்த்தா அவன் ரொம்ப ஷாக் ஆவான், வாங்க அத நான் லைவா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரியையும் கூட்டிட்டு போறாங்க நம்ம நிலாவும் சோழனும். போறப்பவே நம்ம சோழன் பல்லவனுக்கு கால் பண்ணி, டேய் எங்கடா இருக்க அப்படின்னு நம்ம சோழன் கேட்ட உடனே நம்ம பல்லவன் இருந்துகிட்டு, வேற எங்க இருப்பாங்க, காலேஜ்ல தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி இரு நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அதிசயமா இருக்கு, அதிசயமா நீ இது மாதிரிலாம் பண்ண மாட்டியே அப்படின்னு கேட்டோடனே, ஒண்ணும் இல்லடா உங்க அண்ணியும் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அண்ணியோட ஐடியாவா, அதானே நீ எல்லாம் அப்படி யோசிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சலிச்சுக்கிறாரு நம்ம பல்லவன். உடனே நம்ம பல்லவன் கிட்ட சோழன் இருந்துகிட்டு, டேய் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம காயத்ரி இருந்துகிட்டு வெக்கப்படுறாங்க. என்னன்னே சர்ப்ரைஸ், என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன் வந்து நேர்ல பாத்துக்கடா, ரொம்ப பேசுனல்ல அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணா சொன்னேன் அப்படின்னு நம்ம பல்லவனும் கேட்கிறாரு. டேய் சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன் போன வை அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு போயிடுறாரு நம்ம சோழன். நம்ம சோழன் காயத்ரி நிலா 3 பேரும் சேர்ந்து நம்ம பல்லவனை காலேஜ்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு போறாங்க. நம்ம காயத்ரியை பார்த்தோன்னே பல்லவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஒண்ணும் இல்லடா நான் தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், அப்படியே பார்த்து சரி உனக்கு ஷாக் கொடுக்கலாமே அப்படின்னு இவங்களை அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம சோழன் சொன்னோன்னே, இவங்களை பார்த்து எனக்கு என்ன ஷாக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டே கார்ல ஏறாரு. ஏய் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஆமா அடிக்கடி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து பேசிக்கிறீங்களாம்ல அப்படின்னு நம்ம சோழன் கேட்ட உடனே நம்ம பல்லவனுக்கு வெக்கம் தாங்க முடியல. அப்படிலாம் இல்லையே, ஏதோ ஒரு தடவை யதார்த்தமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம காயத்ரி இருந்துட்டு, பல்லவன் நான் எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, எல்லா உண்மை அண்ணி எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, ஒரு தடவை நீங்க அரைஞ்சப்ப வீட்டை விட்டு வெளியே போனேன்ல, அப்ப அழுதுகிட்டு இருந்தேன், அப்போ ஒரு தடவை கேட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பார்த்தோம், அவ்வளவுதான், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரிடா ரொம்ப பதறாத, நீ பதறதுலயே ஏதோ இருக்குங்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நிலாவும் கலாய்க்கிறாங்க. அண்ணி எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த சோழன் மாதிரி நான் ஒன்னும் பொய்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, டேய்
இப்ப எதுக்குடா என்ன இழுக்கிற, அதுவும் இல்லாம காயத்ரி கிட்ட உன் நம்பர் கொடுத்துனேன், பேசி பழகிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் கலாய்க்கிறாரு. அண்ணா அண்ணா ஏன்னா தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட, ஏங்க சாரிங்க அவர் இப்படிதான் பேசி இருப்பாரு லூஸ் மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சோழன், எது லூசா டேய் அப்படின்னு கேக்குறாரு. நம்ம நிலா இருந்துகிட்டு, ஆமா லூஸ் தான், பல்லவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, சரி எல்லாரும் சேர்ந்துட்டீங்க, இனி என்னை வச்சு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சோழன் 4 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. காயத்ரியை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக்கு, என்ன திரும்பவும் காயத்ரி வந்திருக்காங்க, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நம்ம பாண்டியன் சேரன் எல்லாமே வந்து பார்க்கவும், நம்ம நடேசன் இருந்துகிட்டு, என்ன இந்த புள்ள மறுபடியும் வந்திருக்கு, இவன் ஏதாச்சும் அலப்பறையை கூட்டிட்டோம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா வரவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே வரவும், அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேரன் வந்து, என்னம்மா நீ வந்திருக்கீங்க ஏதோ அதிசயமா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லனே சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம காயத்ரி. நம்ம நிலா தான் இதெல்லாம் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சேரனுக்கு இன்னுமே நிலா மேல பாசம் அதிகமாகுது. இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நடேசன்.